ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹெல்த்தியான ரொம்ப பாரம்பரியமான ஒரு ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நானும் இதை ட்ரை பண்ணுறேன், பட் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ என்ன ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு வச்சுட்டு பாயசம் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சேனல் நேம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இருந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் ஹார்ட் ஒர்க் அப்புறமா இன்றைக்கி தான் நம்ம வந்து அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸையே ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஒரு பக்கம் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளே நம்பி ஒரு 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பெரிய கிவ்அவே இருக்குது. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நான் இடையில எங்கேயாவது சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி 1 கிளாஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது கூட நமக்கு வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் வேணும். ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி லுக்வார்ம் வாட்டரும் இருக்கக்கூடாது. அது ரெண்டுக்கும் இடையில கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி கையில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, லூஸ் ஆகிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இது நம்ம வந்து தண்ணியில் வேக வைக்க போகிறோம். தண்ணியில் வேக வைக்கும்போது கரைஞ்சி போயிடாமல் இருக்கணும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் உருட்டுறேன் பாருங்கள். இது வந்து கையில் ஒட்டுது, பார்த்திங்கன்னா தெரியும், கையில் கொஞ்சமாக ஒட்டுது. ஸோ அதனால் இதை வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து பிசைய போகிறேன். நான் இப்போ வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு திருப்பியும் மாவு சேர்த்துட்டு திருப்பியும் நான் இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். தண்ணியில் வேக வைக்கிறதுனால தண்ணியில் கரையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸோ அல்லது அந்த திலகம் ஷேப்போ ஏதோ ஒரு ஷேப்பு. ஸோ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் எல்லாமே. இதை விட குட்டியாக போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும், அது இனிப்போடு கலந்துரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நீங்கள் மாவு பிசையும் போது அதில் ஒரு 2 ஸ்பூன் சுகரோ வெல்லமோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது கூட அதுலேயும் இனிப்பு இருக்கும், இல்லைனா இதில் இனிப்பு இருக்காது. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த டம்ப்ளிங்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த கொழுக்கட்டை, ஸோ அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்த்துட்டு அது முங்குற அளவுக்கு இருக்கணும் தண்ணி. ஸோ அந்த மாதிரி சேர்த்துட்டு இதை வேக விடலாம். நீங்கள் இந்த டைம்லையும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பட் அந்தளவுக்கு இதில் உப்பு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல, அதனால் நான் மாவுலையே சேர்த்து பிசைஞ்சிட்டேன். இது கூடவே நான் இன்னொரு பொருள் சேர்க்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய். ஸ்வீட்னாலே நம்ம வந்து ஏலக்காய் சேர்க்காமல் இருக்க மாட்டோம். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஏலக்காய் தான் சேர்க்குறேன். 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு 3/4 கிளாஸ் மாவு எடுத்துருக்கேன், அதே கோதுமை மாவு. இதில் சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணி வந்துட்டு ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல், எங்கேயுமே அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாகவே கரைச்சிக்கோங்க, ஏன்னா வந்து நம்ம அந்த டம்ப்ளிங்ஸோட அந்த இதோட ஊற்ற போகிறோம். அது வெந்ததுக்கு அப்புறமா அதில் நம்ம இதை ஊற்றுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மாவை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை உடனே கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அல்லது இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கிண்டி விடாமல் இருந்திங்கன்னா அந்த மாவு வந்து டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால தண்ணி சேர்த்துட்டு டக்குன்னு கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஏலக்காவை கூட தனியாக எடுத்துடலாம், ஏன்னா அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக நமக்கு இதில் இறங்கியிருக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஏலக்காவை கூட நம்ம தனியாக எடுத்துடலாம். எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன்.
இப்போ இதில் வந்துட்டு கருப்பட்டி பாகு சேர்த்துருக்கேன். கருப்பட்டியை ஒரு 200 கிராம் கருப்பட்டி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சதுக்கப்புறம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதை வடிகட்டி அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திருப்பியும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இது கூடவே லாஸ்ட்டாக தேங்காய் பாலும் ஆட் பண்ணலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அல்லது தேங்காவையும் துருவிட்டு சேர்த்துக்கலாம். எனக்கு அது ரெண்டுமே வேணாம் அப்படிங்கிறதுனால நான் அதை சேர்க்கலை. நான் கடைசியாக இதில் தேங்காய் சேர்ப்பேன். ஆனால் எப்படி சேர்ப்பேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம கிவ்அவேவை பற்றி பார்த்துருவோம். நம்ம வந்துட்டு 4000 ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய ஒரு கிவ்அவே கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸை நான் போடுற எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்கணும். ஸோ அந்த கமெண்ட்டில் பொறுத்து தான் நம்ம வந்துட்டு கிவ்அவே வந்து செலக்ட் பண்ணுவோம் வின்னர்ஸை. ஸோ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த என்ன ஊற்றிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக நெய், அதில் கொஞ்சம் தேங்காவை ஸ்லைஸாக குட்டி குட்டி ஸ்லைஸாக சீவிட்டு, அதுவும் அப்புறம் பாதாம் பருப்பு அல்லது முந்திரி பருப்பு உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவையோ நீங்கள் அதை அது கூட சேர்த்துக்கலாம். அதை நல்லா நெய்யில் பொரிச்சிட்டு அதையும் நம்ம இது கூட கலந்து விட்டுடலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப 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 ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே மாதிரி டக்குன்னு வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அண்ட் வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும் அண்ட் நீங்கள் வின் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப பெரிய சான்ஸாக இருக்கும். ஸோ நம்ம பாயசம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்ஸை கொடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இதே டைம் இன்னொரு செம்மையான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.